compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. பெரிய நேகமும் காட்டன் சாரீஸுங்கிறது வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமாக பிரபலியமான ஒரு கைத்தறி நெசவு தொழில். கைத்தறினாலே அதில் வந்து கலர், தரம், டிசைன். நான் வந்து ஒரு 25 வருஷமாக கைத்தறி நெசிட்டு இருக்கேனுங்க. ஒரு நாளில் நெய்ய முடியாதுங்க, 1.5 நாள் ஆகுங்க. ஒரே ஆள் செய்ய முடியாதுங்க. இந்த நெசவு தொழில் மட்டும் ஒரு ஆள் செய்யவே முடியாதுங்க, கூட ஆள் இருக்கணுங்க. நிறைய வந்து ஒரு ப்ராசஸ் ஆகி வர வேண்டியதுனால மேன் பவர் வந்து ஜாஸ்தியாக வேணும். ஒரு சாரீ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் 3 பேர் வேணும். ஒரு சாரீங்கிறது வந்து ஒரு 1.5 days ஆகும். இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் கைத்தறி வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 வருஷம் தான் சார். கைத்தறி வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி அதன் பின்னி டெவலப் பண்ண பார்க்கத்தான் செய்வோம். நாங்கள் அதுக்காக விட்டுறக்கூடாது, பவர்லூம் சீப்பாக வருது அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. கைத்தறியில் இருக்கிறத வந்து பின்னி அது கூட என்ன செய்ய முடியும். நகமும் கைத்தறி சேலைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஃபேமஸ் தானுங்க. ஏன்னா சேலை வந்து தரம் நல்லா இருக்குங்க, கைத்தறி தானுங்க, எல்லாம் நல்லா நெசு கொடுப்பாங்க. இப்போ இருக்கு நாங்கள் டெவலப் பண்ண காட்டன் சாரி எல்லா கடையிலையும் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு வந்து பெரிய பெருமையாக இருக்குது. பெரிய நேகமும் காட்டன் சாரீஸுங்கிறது வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமாக இது பிரபலியமான ஒரு கைத்தறி நெசவு தொழில். அந்த காலகட்டத்தில் வந்து பெரியவங்க கட்டுற அந்த 6 கஜம் 8 கஜம் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜெனரேஷன் அவங்களெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போன பிறகு இப்போ இருக்கிற யங்ஸ்டர் எல்லாமே தகுந்த மாதிரி அதில் வித்து ப்ளவுஸு வேணும், கொஞ்சம் மாடர்னாக வேணும், டிசைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக பின்ன பண்ணி இப்போ எல்லாருமே லைக் பண்ணுற அளவுக்கு, அதை விரும்பக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து அதை டிசைன் பண்ணி கைத்தறினாலே அதில் வந்து கலர், தரம், டிசைன் அதுதான் மெயின். கைத்தறியில் வரும்போது அதனுடைய டெக்ஸ்சர், அதாவது பார்த்திங்கன்னா குவாலிட்டி, அந்த குவாலிட்டி வந்து இங்கே இருக்கிற அந்த ப்ராசஸ் பண்ணால் தான் அதனுடைய குவாலிட்டி அந்த அளவுக்கு வரும். வேறு பக்கம்லாம் பண்ணுறாங்க, அது இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுறதில்ல, குவாலிட்டி வர்றதில்லை. அந்த கைத்தறியில் வந்து இங்கே பண்ணுறதுனால அந்த டிசைன் குவாலிட்டி டிசைன் வர்றதுனால எல்லோரும் நெகமம்ங்கிறத, காட்டன் சாரின்னா நெகமம். இப்போ காஞ்சிபுரம்னு எடுத்திங்கன்னா பட்டுன்னு போகிறாங்க, நெகமம்னு எடுத்தாலும் காட்டனுங்கிறாங்க. அந்த அளவுக்கு பெயர் போனதுனால தான் இப்போ இந்த காட்டன் சாரிங்கிறது, நெகமம் காட்டன் சாரிங்கிறது ஃபேமஸ் ஆகிருக்கு. இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் கைத்தறி வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கைத்தறி நிறையா இருந்தது. ரெண்டாவது அவங்க குலத்தொழிலெல்லாம் போதும், எங்களோட போதும், நீங்கள்லாம் படிச்சுட்டு வேறு ஜாபுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அது போயிட்டாங்க. அதனால் இப்போ கைத்தறி கம்மியாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா மிஷின் ஹேண்ட்லூமில் விட பவர்லூமும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுலேயும் சேம் அதே மாதிரி ஒரு சில டிசைனுங்கள்லாம் அப்படியே நாங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால் கஸ்டமர்ஸும் பார்க்குறாங்க, ஹேண்ட்லூம் எடுக்கிறவங்க ஹேண்ட்லூம் எடுத்துக்கிறாங்க, பவர்லூம் வேணுங்கிறவங்க பவர்லூம் எடுத்துக்கிறாங்க. ரேட் வைஸ் இது ஹேண்ட்லூம் வரும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் பவர்லூம் வரும்போது உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்குது. எது சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது வந்து மக்களுக்கு எது விருப்பம், எது சாய்ஸ் வேணுங்கிறதோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 வருஷம் தான் சார் இருக்குது, அவ்வளோதான். இருக்கிற இப்போ வயதானவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் இதாகிட்டாங்கன்னா அப்புறம் அதோட ஹேண்ட்லூம்ங்கிறது கைத்தறிங்கிறது அழிவு பாதையிலேயே தான் போயிட்டுருக்கு. அதை அரசாங்கத்தினுடைய சில வந்து அவங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் அது இதுன்னு கொஞ்சம் கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பின்னிமா அதில் இருக்கிறவங்க வேறு படிச்சுட்டு அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு போகிறது கூட, நாம் இந்த வேலைக்கே போனோன்னா நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, அதனால் நம்ம இதுலேயே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் அது இல்லாதனால தான் அப்படியே இது வந்து நலிஞ்சிட்டே வருது. அதாவது கைத்தறி வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி அதன் பின்னி டெவலப் பண்ண பார்க்கத்தான் செய்வோம். நாங்கள் அதுக்காக விட்டுறக்கூடாது, பவர்லூம் சீப்பாக வருது அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. கைத்தறியில் இருக்கிறத வந்து பின்னி அது கூட என்ன செய்ய முடியும். அவங்களுக்கு நெசவாளர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வேஜஸ் எல்லாம் இப்போ நல்ல வேஜஸ் தான் கொடுக்குறோம். கூலிங்கிறது கொஞ்சம் வேஜஸ் வந்து நல்லா கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாவது பின்னி இந்த தொழில் அழிஞ்சு போகாத அளவுக்கு நாம் பண்ணணும், செய்யணுங்கிற அந்த மோட்டிவ் வந்துடுங்களுக்கு. இது அழிய விடக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய நாங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் என்ன அதுக்கு வந்து அரசாங்கம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா, அந்த நெசவாளர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணான்னா இந்த கைத்தறி தொழிலை வந்து பின்னியும் அதே ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கொண்டு வர முடியும். ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்தாலும் பார்த்தாது,
அவங்களுடைய அரசாங்கமும் அதுக்கு உண்டான முயற்சிகள் கொடுத்தா தான் பின்னி அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பரவாயில்ல, நாங்கள் இதிலிருந்து நான் பண்ணலாம் செய்யலாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டட் வரும். அந்த காலத்தில் வந்து அதை தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வயதானவர்களுக்கு மட்டும் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அதில் பின்னாடி வந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணோம். என்னென்ன டிசைன் பண்ணலாம், என்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம், யங்ஸ்டருக்கு அடுத்தவங்களுக்கு வந்து அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற கொஞ்சம் கொண்டுட்டு வரும்போது அந்த மக்களில் வந்து ஈர்ப்புத்தன்மை அதிகமாச்சு. என்னதான் வந்து நீங்கள் வேறு சாரீஸ் எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணினாலும் உடம்புக்கு, அதாவது ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுக்கறது வந்து காட்டன் தான். அதனால் இப்போ இருக்க நாங்கள் டெவலப் பண்ண காட்டன் சாரீ எல்லா கடையிலையும் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு வந்து பெரிய பெருமையாக இருக்குது. இப்போ நாங்கள் 1-2 நாங்கள் பண்ணினாலும் நிறைய பெருமையாக இருக்குது. நெகமம் சாரிங்கிறது வந்துருக்கு. அப்போ எங்கள் இதுக்கு வந்து அதே வந்து இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, இப்போ மத்திய அரசாங்கம் வந்து புவிசார் குறியீடு வேறு கொடுத்துருக்காங்க. அப்போது இது பின்னியும் இந்த தொழிலை வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அந்த முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா பண்ண முடியும். மக்களும் வந்து காட்டன் சாரிங்கிறது நல்லா லைக் பண்ணுறாங்க. முதல்ல இருந்ததுக்கு விட பின்னியும் இருக்க எல்லாருமே பின்னியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 வருஷத்தில் எல்லாருமே காட்டன் சாரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, நல்ல ரெஸ்பான்சிபிள் இருக்குது. காட்டன் ஒரு தடவை யூஸ் பண்ணியாச்சுன்னு அடுத்து காட்டன் சாரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபீலாக இருக்காரு. நாம் லாபத்தை நோக்கியே பண்ண முடியாது. ஒரு தடவை நஷ்டம் வரத்தான் செய்யும். ஒரு டிசைன் மூடிக்கிட்டு இருக்கும், திடீர்னு அந்த அவுட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா டிசைன் சரியில்லைன்னா அதனுடைய கார்ட்ஸ் அடிச்சது டிசைன் பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதனால் மக்களுக்கு வந்து அந்த டிசைன் பிடிக்கணும். இப்போ நாம் ஒரு டிசைன் பண்ணுறோம், அது பிடிக்கல, ஸ்டாக் ஆயிடுச்சு, மார்ஜின் கம்மியாக வைக்கிறோம், இல்லை அது கம்மியான இதில் கொடுத்துட்டு அதை கிளியர் பண்ணிடுறோம். அப்போ அந்த டிசைன் போட்ட அட்டை, அதனுடைய கார்ட்ஸ் இருக்குது, ஜக்கார்டுக்கு ஒரு அந்த கார்டு இருக்குது, அதெல்லாமே வேஸ்ட்டு தான். அடுத்த டிசைனுக்கு அது போட வேண்டியதான். இப்படி அது வர்றதுக்கூடிய சகஜம் தான். அது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து அது லாபத்தையே குறிக்கோளாக பண்ண முடியாது. சில இடத்துல நஷ்டங்கள் வரலாம், அதையும் பார்த்து தான் ஆக வேண்டியது. நாங்கள் எங்களுக்கு பின்னாடி எங்களுடைய வாரிசுகள் அவங்களும் வந்துட்டாங்க, அதை கண்டிப்பாக செய்வாங்க. இன்னும் மேலும் முயற்சி எடுத்து மேலும் இந்த முன்னேற்றத்தை கொண்டு வரக்கு நாங்கள் பாடுபடுவோங்கிறத ரொம்ப இதாக இருக்கிறோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். வணக்கங்க. நாங்கள் வந்து பெரிய நிறுவனத்தில் வசிச்சுட்ருக்குறோங்க. இந்த கைத்தறி நெசவு தான் மேக்ஸிமம் அதிகமாக இருக்குங்க. அதிக ஜனங்களே வந்து நெசவு தொழிலே செஞ்சிட்ருக்காங்க. நான் வந்து ஒரு 25 வருஷமாக எங்கள் கைத்தறி நெசவு நெசிட்ருக்கிறேங்க. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா எல்லாருமே நெசவு தொழில் தாங்க, பரம்பரையாக செஞ்சுட்டு வர்றோம். தொழில் வந்துங்க எங்கள் அப்பா இருந்தாப்புலேருந்து நாங்கள் நெசிட்டு தான் இருந்துருங்க. நல்லா தான் இருக்குங்க. இப்போவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் சீலைகள் வந்து கொஞ்சம் வியாபாரம் கம்மியாகிடுச்சுங்க. சீலை வந்து நூல் விலை அதிகமாகிடுச்சுங்க. அப்புறம் விசைத்தறி கூட அந்த சீலை கூட போட்டி போட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குங்க. மிஷின் இருக்குங்க, பென்ட்ரைவ், ஜக்கார்டு இந்த மாதிரி பெரிய டிசைன் வந்திருக்குங்க. ஆனால் நாங்கள் வந்து வீட்டில் வந்துங்க ரொம்ப முதலீடு போட்டு செய்ய முடியாதுங்க. நாங்கள் வந்து இந்த ஜக்கார்டுங்க, அப்புறம் அச்சு, தறிங்க, இந்த அளவு ஒரு அளவு குறுகிய முதலீடு தான் நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணோம். நாங்கள் வந்து நெஸ்ஸு கொடுப்போங்க, அதிகமாக செலவு பண்ண வசதி இல்லைங்க. இந்த கைத்தறி சீலை வந்துங்க அவங்க நூல் கொடுப்பாங்க, நெஸ்ஸு கொடுப்பாங்க. ரொம்ப முதலீடு போட்டு இந்த பென்ட்ரைவ், ஜக்கார்டு அது மாதிரி எங்களால் போட்டு தயார் பண்ண முடியாதுங்க. ஒரு சீலைக்கு 1200 ரூபாய்ங்க. ஒரு நாளில் நெய்ய முடியாதுங்க, 1.5 நாள் ஆகுங்க. ஆனால் 1.5 நாளில் நானும் கூட வேலை செய்யணுங்க, என்னுடைய சம்சாரமும் கூட வேலை செய்யணுங்க. அவங்க கண்டித்தார் சுற்றி கொடுப்பாங்க, நூல் சுற்றி கொடுப்பாங்க. அது மாதிரி அப்புறமும் நாங்கள் தறி விட்டு நெஸ்ஸு முடிஞ்சால் அவங்களும் தறியில் உட்காந்து நெய்வாங்க. ஒரு 10, 30, 50 வருஷமாக எடுத்துக்கலாங்க. நகமும் கைத்தறி சேலைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஃபேமஸ் தானுங்க. ஏன்னா சேலை வந்து தரம் நல்லா இருக்குங்க, கைத்தறி தானுங்க. எல்லாம் நல்லா நெஸ்ஸு கொடுப்பாங்க, சாயம் மற்ற எதுவுமே எல்லாமே நல்லா இருக்குங்க. கொண்டு போகணும்னு நினச்சிட்டு தான் தொழில் செஞ்சுட்ருங்க. நாங்கள் வந்து இது குலத்தொழிலுங்க, இதை விட்டு வெளியிலும் வரலைங்க. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான் இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேங்க. இப்போ நான் 1.5 நாள்னா கூடங்க இந்த ஒரு பாவு இருந்தால், அப்புறம் இந்த அச்சு புனைக்கிற வேலை இருக்குங்க, மடுப்பு சுற்றணும், அதுலையெல்லாம் ஒரு 2 நாள் போயிருங்க. எப்படி பார்த்தா ஒரு வாரம்னா ஒரு 4 சீலை தான் நெய்ய முடியுங்க. அது தொடர்ந்து எங்கள் கூட வீட்டுக்காரமாகவும் வேலை செஞ்சால் தான் நெய்ய முடியுங்க. ஒரே ஆள் செய்ய முடியாதுங்க. இந்த நெசவு தொழில் மட்டும் ஒரு ஆள் செய்யவே முடியாதுங்க, கூட ஆள் இருக்கணுங்க, கூட வேலை செய்யணும். இது நம்ம வந்து இன்னொரு மடுப்பு சுற்றணுன்னா இன்னொரு குடும்பம், பக்கத்து வீட்டுக்கார குடும்பம் ஒன்று சேர்ந்து சுற்றுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுங்க, அதுக்கு நம்ம கூலி கொடுக்கணும். நம்மளே சுற்றினா ஒரு 4 பேர் வேணுங்க. உடல் பாதிப்புனா கால் வலியாகுங்க. காலையில் நெசிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாதுங்க, அந்த தூங்குறப்போ கால் வலியாகுங்க.
ஏன்னா அந்த பகலை மிதிக்கிறோம் இல்லைங்க, அந்த ஜக்காடு பகலை புதுசாக நெஸ்ட் இருந்தால் வழி இருக்காதுங்க. தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷமெல்லாம் நெஸ்ஸு முடித்தவங்களுக்கு அந்த கால் வலி வருங்க. வணக்கம். நாங்கள் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து சொல்லிட்டு நகமத்தில் சுமார் 100 வருஷம் பாரம்பரியமிக்க கைத்தறி நெசவு சேலைகளை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வரோம், அதாவது உற்பத்தி பண்ணிட்டு வரோம். இங்கே இருக்கிற தொழிலாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து போயிட்டுருக்கு. இது இப்போ வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு. எதனாலனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எல்லா ஜாபுக்கு போகிறதுனால இதனுடைய வளர்ச்சிங்கிறது குறைவு. இதில் பார்த்திங்கன்னா அந்த நூலினுடைய இது வந்து முதல்ல 100s 80s 60s எல்லாம் இருந்தது. இப்போ வந்து 80s வந்து தான் வீவிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஜூன்லேருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அந்த டைமில் நல்ல மழை வரும். அந்த டைமில் வீவிங் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எப்படின்னா யான்லேருந்து ஒவ்வொரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸ்டார்ச்சு வீவிங்கு ஸ்டார்ச்சுக்கு போய் அப்புறம் வந்து அந்த ஸ்டார்ச் வந்து கரெக்டாக பிடிக்காது. அந்த மழை காலத்தில் கரெக்டாக வந்து அந்த வீவிங்கில் உட்காராது. அதனால் அந்த 3 months பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப லாஸ் ஆகுது. அப்புறம் இது ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகும்போது மக்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான கொஞ்சம் குறைவாகும். அப்புறம் தீபாவளி எப்போ பார்த்தீங்கன்னா சேலுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். முதல்ல வந்து 60, 80, 100 3 வகையான யானில் இருந்து சாரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 80 நூலில் இருந்து தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. ஏன்னா அதுதான் மீடியமாக இருக்குது. ரொம்ப 60sனா ரொம்ப கெட்டியாக வரும், சாரியினுடைய வெயிட்டு ஜாஸ்தியாக வரும். மக்களிடத்துல வந்து அதைய வாஷ் பண்ணி அதை வாஷ் பண்ணும்போது நல்லா வெயிட் ஆயிடும். 80sனால் கொஞ்சம் மீடியமாக இருக்குது. 100sனால் என்னென்னா வீவிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. வீவ் பண்ணும்போது கட் ஆயிரும். அந்த மாதிரி வாங்கும்போது என்னென்னா ப்ரொடக்ஷனில் வந்து லாஸ் ஆகுது. அதனால் இப்போ 80s வந்து உங்களுக்கு நார்மலாக போயிட்டுருக்கு. ப்ரொடக்ஷனுக்கு பிரச்சனை இருக்காது, வேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, வெயிட்லெஸ் நல்லா இருக்குது. இந்த இப்போ தொழிலில் வந்து எப்படின்னா சொந்த ஆள் நிறைய வேணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வேணும். அதாவது யான்னா டையிங் இருக்குது, வார்ப்பிங் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டார்ச்சிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில நிறைய வந்து ஒரு ப்ராசஸ் ஆகி வர வேண்டியதுனால மேன் பவர் வந்து ஜாஸ்தியாக வேணும். ஒரு சாரீ பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேராவது வேணுங்க. அப்போ தான் அந்த வீவிங்கில் வந்து ஒருத்தர் வீவ் பண்ணலாம், ஒருத்தர் அந்த வந்து வீட்டில் இருக்க அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த புட்டாஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் இருக்குது. யான் வந்து அந்த வார்ப்பிங் வெப்டிங் போகும்போது அது வந்து யான் வந்து ஒரு இதில் சுற்றி கொடுப்பாங்க, பாபினில் சுற்றி கொடுப்பாங்க. சுற்றி கொடுக்குறதுக்கு அது ஒரு ஆள் வேணும். மொத்தம் 4 பேர் 3 பேர் வேணும். ஒரு சாரீங்கிறது வந்து ஒரு 1.5 days ஆகும். இப்போ கைத்தறி வந்து நிறைய இருந்தது. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 450 லூம்ஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 50 லூம்ஸ் தான் இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம். அது ஜாஸ்தியானனால எடுக்கிறவங்க கஸ்டமரனுடைய ரேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்களும் கொஞ்சம் திணறாங்க எடுக்கிறதுக்கு. இப்போ நிறைய வந்து பவர் லூம்ஸில் வந்துட்டுருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது எடுக்கிறவங்ககிட்டையும் அதனுடைய இது வந்து கைத்தறி ரொம்ப காஸ்ட்லி, அதனால் அது வேண்டாம், அதனால் பவர் லூம் போயிடுறாங்க. ஆனால் ரெண்டுமே வந்து யான் வந்து ஒரே யான் தான், குவாலிட்டி வைஸும் ஒன்று தான். ஆனால் கைத்தறிங்கிறது அது வேறு. அதாவது லூம்ஸில் வந்து வேகமாக அடிக்கும்போது அந்த யானுங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாகத்தான் செய்யும். என்ன இது ஒரு 5 yearsனால் அது ஒரு 3 years நிற்கலாம். பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எது இல்லை. பெரிய நகமம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 yearsங்கிறாங்க. அதாவது இதை வச்சு தான் இங்கே வந்து அதாவது அன்றாட வாழ்க்கையில் வந்து அத்தியாவசியத்துக்கு உண்டான வருமானமே இதுலேருந்து தான் வந்துட்டுருக்கு. இப்போ உலகமாக இதனுடைய தரம் அதிகம், நல்ல தரம். அதாவது எப்படின்னா தரத்துலைன்னா உங்களுக்கு வாஷபிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபாஸ்ட்னஸ்ஸு. நெகமம் சாரி தான், காட்டன் தான் நெகமம் தான். வேறு காட்டன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலு அந்த ஸ்டஃப்பு வந்து எந்த இதுலேயும் வந்ததில்லை. அதனால எல்லா பக்கமும் இந்தியன்ஸ் வந்து எங்கெங்கே எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1 month முன்னாடி கூட யூகேல வந்து ஸ்டோர் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக நெகமம் சாரி வேணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து பையரை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காட்டனுங்கிறது வந்து கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். பாடியில் வந்து எப்படின்னா அந்த ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். நல்ல மழை டைம்லையும் வார்மாக இருக்குது. ஸ்டஃப்பு அதே மாதிரி நல்ல ஹெவியாக இருக்கும், நல்ல குவாலிட்டி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எப்படின்னா இந்த நெகமம் சாரினா அது இந்த இப்போ குறியீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் இது வந்து 3rd generation. நாங்கள் எங்களுடைய பசங்களை எல்லாருமே வந்து பிஸ்னஸில் தான் கொண்டு வந்துருக்குறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் தான் இப்போ உங்களுக்கு பேசிக்காக எங்களுக்கு
எங்கள் பசங்க வந்து இதில் இந்த ஒரு தொழிலையே இருக்கிறதா நம்ம பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு நெகமம் சாரினா அந்தளவுக்கு ஃபேமஸ், வேர்ல்டு வைடாக ஃபேமஸ். நாங்கள் ஹோல்சேலராக இருந்தாலும் ரீட்டெயிலுக்காக வந்து இங்கே நிறைய கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, நம்ம வில்லேஜில் இருந்தும் கூட வந்து எடுக்கிறாங்க இப்போ. ஏன்னா காட்டன் சாரிங்கிறது அது ஒரு டைம் வேர் பண்ணியாச்சுன்னா எகைன் அதே தான் வந்து அவங்களுக்கு வந்து அதுதான் வேணும் அவங்களுக்கு. அந்த ஒரு இது வந்துருச்சு இப்போ. ஒவ்வொரு டிசைனை வந்து ஒரு லூமுக்கு வந்து ஒரு டிசைன் ஓடுதுன்னா அது 6 months ஒன்ஸ் தான் மாற்றிடுவோம். ஏன்னா நம்மளுக்கும் போர் அடிச்சு, வையருக்கு அவங்களுக்கும் போர் அடிச்சு. அதனால் நம்ம புதுசாக டிசைன் எதாவது க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது கலர் க்ரியேட் பண்ணுவோம், டிசைன் க்ரியேட் பண்ணுவோம், கான்செப்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணால் தான், அப்டேட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு மக்கள்கிட்டையுமே அந்த அளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு வரும். நான் பிஸ்னஸுக்கு வந்ததே வந்து ஒரு 15 இயர்ஸில் இருந்து எனக்கு இந்த கைத்தறியிலேருந்து டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறது, கலர் மேட்சிங் பண்ணுறது, இதுதான் என்னோட இது. அப்படி இருக்கும்போது அதை டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு டிசைனர்கிட்ட அனுப்பிச்சு அதனுடைய சிமுலேஷன் வாங்கி அதை கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு வீக்லி வந்து 10 டிசைன்ஸ் வந்து வீவர்கிட்ட போயிடும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருப்போம். பவர்லூம், ஹேண்ட்லூம்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக, அதாவது அந்த லூம்லேருந்து வரும்போது அதனுடைய சாரியினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் பவர்லூமில் வந்து அப்படி இல்லை. நம்ம என்ன தான் டிசைன் கொடுத்தாலும் அது வந்து அவ்வளோக்கா ஒரு யூனிக்காக வர்றதில்லை. அது ஹேண்ட்லூமில் வர்ற மாதிரி யூனிக்னஸ் இதில் வர்றதில்லை பவர்லூமில் விட ஹேண்ட்லூம் பண்ணிகிட்டு இருந்தது தான் நம்மளுக்கு ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அதில் தான் அப்டேட் நிறைய கொண்டு வர முடியும், நிறைய டிசைன்ஸும் கொண்டு வர முடியும். இதில் வந்து அப்படின்னா பெருசாக ஒரு டிசைன்ஸ் அப்படி கொண்டு வர்றதுன்னா ரொம்ப யூனிக்னஸ் இருக்காது. கைத்தறி நெசவாளர்களை வந்து நாங்கள் வந்து யானெல்லாம் கொடுத்து டிசைன்லாம் கொடுத்து நாங்கள் சாரீ வீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். என்ன தான் பவர்லூம் வந்தாலுமே நாங்கள் கைத்தறியை விட போகிறதில்ல. ஏன்னா அதனுடைய தரமும் அதனுடைய தெளிவான டிசைன் நம்ம வந்து இதில் எடுக்க முடியறதில்ல. அதாவது மக்களுக்கு வந்து நம்ம ஹேண்ட்லூம் தான் நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டு. என்ன தான் பவர்லூம் வந்தாலும் அது எங்கே வேணால் வீவ் பண்ணுவாங்க. ஆனால் கைத்தறிங்கிறது இங்கே நகமத்தில் மட்டும்தான் பண்ண முடியும், இந்த கிளைமேட்டில் மட்டும்தான் பண்ண முடியும், அந்த குவாலிட்டி கொண்டு வர முடியும். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.